ஹலோ, வெல்கம் டு கேஎஸ் கிச்சன் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம என்ன கிறிஸ்மஸ்க்காக வேண்டி நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னாக்கா மட்டன் பிரியாணி செய்யலாம். மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் எடுத்துக்கணும். வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அளவான வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கு தக்காளியும் எடுத்துக்கலாம். தக்காளியும் அவ்வளவுதான் அளவு பார்த்துக்குங்க. 1/2 கிலோ தான். 1/2 கிலோ அளவா போட்டுக்கலாம். 5 குட்டி குட்டியா தக்காளி பழம். வெங்காயம் வந்து 4-5 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மட்டன் எடுத்து அறுத்து வச்சிருக்கிறேன். 1/2 கிலோக்கு அளவா மட்டன் போட்டுக்கலாம். நிறைய வேணும்ல, கம்மியா கூட போட்டுக்கலாம். இப்ப அதிகமா எல்லா ஃபேமிலிலையும் 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. அப்ப நம்ம அளவா செஞ்சோம்னா நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளவு போடணும்னு பாத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்துக்கோங்க. 1/2 கிலோ அளவா இருக்குது. கறியை வந்து நம்ம கழுகுறோம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். அடுப்பு ஆன் பண்ணி அடுப்புல வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். இப்ப நம்ம வந்து சாப்பாடு தாளிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். இப்ப முதல்ல கோல்டு வினர் ஊத்திருக்கேன். 2வது விளக்கெண்ணெய், தேங்காய் 3 ஊத்திருக்கேன். அங்க ஒரு அளவான பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா போட்டிருக்கேன் 3. கிராம்பு தேவைப்பட்டா போட்டுக்க, இல்லாட்டி வேணாம். வெங்காயம் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவா போட்டிருக்கிறேன். அளவா கம்மியா போட்டீங்கன்னா போதும், இல்லாட்டி ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆயிரும் அதிகம் போட்டா. தக்காளி போடலாம். நல்லா வணங்கட்டும். இதுக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். கறி மசாலா, மிளகாத்தூள், பட்டைத்தூள், பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கிறேன். போட்டுடலாங்களா? போட்டுடலாம். வணங்கட்டும். அளவான தயிர் ஊத்திக்கலாம். தயிர் கொஞ்சமா போட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும். நம்ம வெந்த கறியை வந்து அதுல மசாலால போட்டு கலக்கிடலாம். நல்லா அதுல கொஞ்ச நேரம் வணங்கட்டும். அது இன்னும் 2 விசில் வரட்டும். கறி வேக பக்கத்துல 2 விசில் வரட்டும். அதுக்குள்ள அரிசி எடுத்து, அளவான அரிசி எடுத்து கழுவிக்கலாம். 1/2 கிலோ அரிசி. அரிசிக்கு அளவான தண்ணி அதிகமா ஊத்திடாதீங்க. பிரியாணி அரிசி கொஞ்சம் தண்ணி கம்மியாவே போட்டுக்கலாம். உலை கொதிச்சிருச்சு, அரிசி போடுறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்காம விட்டீங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அடியில இருக்கிறதா வேகாம போயிரும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம தயிர் சட்னி செய்யலாங்களா? தயிர் சட்னிக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வெங்காயம் 2-3 அறுத்து போட்டிருக்கிறேன். அளவான உப்பு போட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். அப்பதான் உப்பு பிடிக்கும். தயிர் ஊத்திக்கலாம். தயிர் 1.5 பாக்கெட்டா அதை நீங்க ஊத்தலாம். தயிர் ஊத்துனீங்கன்னாக்கா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்ல தயிர் நிறைய ஊத்திக்குங்க. மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். கலக்கி விட்டுலாங்களா?
தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? நல்லா முக்காவே வெந்துருச்சு. இனி நம்ம அடுப்பு சிம்ல வச்சிடணும். அதுக்குள்ள மல்லித்தலையும் சிம்ல வச்சுட்டு மல்லித்தலை புதினா கட் பண்ணி போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு மேல. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சாப்பாடு ஒரு முக்காத்திட்டம் ஆயிடுச்சு. நல்லா குக்கர் மூடி போட்டு சிம்ல வச்சிட்டோம்னாக்கா தம் ஆயிக்கும். இது தம் ஆகிறதுக்கு தம் ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு 2 நிமிஷம் மூடி தம்மு குட்டிங்கனாக்கா சாப்பாடு சூப்பரா ரெடி ஆயிடும். இது நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு நீங்க தாராளமா நீங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வரவங்களுக்கு இதே மாதிரி செய்யலாம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நீங்க ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.